இந்த வீடியோவில் டெக்னாலஜி ஆஃப் யான் ஃபார்மேஷன் அந்த சப்ஜெக்டினுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அக்டோபர் 2025 செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ வந்து என்னென்னா, இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினையும் நீங்கள் வந்து என்னென்னா மிஸ் பண்ணாமல் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா அக்டோபர் 2025 செமஸ்டர் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, கொஸ்டின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு பார்ட் ஏல 20 1 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. 20 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். பார்ட் பியில் 5 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். மொத்தம் நமக்கு 8 கொஸ்டின் கேட்பாங்க. 8ல் 5 எழுதுனா போதும். பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 5 10 மார்க்ஸ் கேட்பாங்க. நம்ம எழுத வேண்டியது 3 10 மார்க்ஸ். மொத்தம் வந்து நமக்கு 60 மார்க் எழுத போகிறோம். 2 மணி நேரம் எக்ஸாம். இந்த பார்ட் ஏங்கிறது என்ன, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை வந்து நல்ல தரவாக படிச்சுட்டு போகணும். ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டோட்லேருந்தே வந்து கொஸ்டின் பேங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே இதில் ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 20 1 மார்க்ஸ் கொஸ்டின் சொல்லி வச்சிங்களா. அடுத்து பாருங்கள், பார்ட் பி கொஸ்டின்ஸ் நல்லா கவனிங்க பார்க்கலாம். பார்ட் பி கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸில் எனி 5 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து நம்மளுக்கு வரப்போகுது. இதுலேருந்து எழுதிடலாம். ஏதாவது ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். அதே மாதிரி பாருங்கள் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த 10 மார்க்ஸ் 5 10 மார்க்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே இதுலேருந்து 3 10 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். இதில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கேள்வியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.